मगर राहुल गांधी और कांग्रेस पार्टी, द ट्रेटर्स ऑफ द हाईएस्ट ऑर्डर, देश के सबसे बड़े गद्दार। ये देशद्रोह है, हमारे देश की छवि के साथ छेड़छाड़। देश की कीमत पर ये लोग खिलवाड़ करना चाहते हैं। வணக்கம். சிவப்பு கம்பளத்தின் கதை நீங்க இன்னைக்கு கேட்க போறீர்கள். இந்தியாவின் உண்மையான சிவப்பு கம்பளம், அரசாங்கத்தின் சிவப்பு கம்பளம். நேற்றிலிருந்து ஒரு வீடியோ வைரல் ஆகி வருகிறது. இந்த வீடியோவில் யூத் காங்கிரஸை சார்ந்த ஒரு சில நபர்கள் டெல்லியில் நடந்து வரக்கூடிய சமிட், ஏஐ சமிட்டுக்குள் புகுந்து விட்டார்களாம். தன்னுடைய டிஷர்ட் எல்லாம் கலட்டி, நரேந்திர மோடியின் படம் போட்ட ஒரு டிஷர்ட் எல்லாம் அங்க இருக்கு, கஞ்சியில இருக்கு. நரேந்திர மோடி, மோடி, பிஎம் இஸ் காம்ப்ரமைஸ் என்கிற அந்த கோஷத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது. இந்த ப்ரொடெஸ்ட் வழியாக இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டு விட்டது என்று ஒட்டுமொத்த பிஜேபி கதறிக்கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த மோடி மீடியா இதை எடுத்து காட்டுகிறார்கள். இன்ஃபேக்ட் நேற்று நான் ஒரு வீடியோவை போட்டிருந்தேன், அதிலும் நான் தெளிவாக ஒரு விஷயத்தை எடுத்து வைத்திருந்தேன். இவர்கள் நடத்திய இந்த போராட்டத்தின் விதம் சரி கிடையாது. ஆனால் இதற்கு பின்னாடி இன்னும் ஆழமாக நீங்க அலசி ஆராய்ந்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும், இவர்களுக்கு வேற வழியே கிடையாது. எந்த இடத்துல நீங்க போராடுவீர்கள், எதற்காக நீங்க போராடுவீர்கள், எந்த விதத்தில் நீங்க போராடுவீர்கள்? விவசாயிகள் போராடினால் தேச துரோகிகள், காலிஸ்தானிகள். இஸ்லாமியர்கள் போராடினால் அவர்கள் பாகிஸ்தானியர்கள், பங்களாதேஷியர்கள். இந்த நாட்டு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், இந்த நாட்டு தலைவர், பிரைம் மினிஸ்டரை பார்த்து கேள்வி கேட்க முன் வந்தால், எப்ஸ்டீன் ஃபைலாக இருக்கட்டும், யுஎஸ் இந்தியா ட்ரேடாக இருக்கட்டும், அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீக்கக்கூடிய வேலையை நீங்க பார்க்கிறீர்கள். எந்த விதமான எதிர்ப்பையும் யாருமே தெரிவிக்க முடியாது. எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் நாங்க ஒரு சில ரிப்போர்ட்களை போட்டால் அதை நீங்க முடக்கி வருகிறீர்கள், மக்களிடம் போய் சேரக்கூடாது. அதாவது இந்த நாட்டில் யார் தேச துரோகி, யார் தேச துரோகி இல்லை என்கிற விஷயத்தை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் முடிவெடுத்து வருகிறார்கள். சிவப்பு கம்பளம் எதற்காக விற்கிறார்கள்? விவிஐபிக்கள், மகாராஜாக்கள் நடந்து வரும்போது அவர்களுடைய கால் நோகாதபடி அவர்களுக்காக அந்த சிவப்பு கம்பளத்தை விரிப்பார்கள். இன்னொரு விஷயம், தரை ஓட்டையாக இருந்தால், அசிங்கமாக இருந்தால், அந்த தரையை, அந்த பாதையை மறைப்பதற்காகவும் அந்த சிவப்பு கம்பளத்தை போடுவார்கள். கீழே இருக்கக்கூடிய தரை தெரியக்கூடாது. ஒரு அமைப்பு இந்த சிவப்பு கம்பளத்தை ஒவ்வொரு இடத்திலும் விரிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. இந்த நாட்டின் உண்மையை மறைப்பது பிஜேபி, ஆர்எஸ்எஸ். ஆனால் இந்த சிவப்பு கம்பளத்தை நீங்க எடுத்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும், இந்தியாவுடைய உண்மையான முகம் உங்களுக்கு தெரியும். அந்த சிவப்பு கம்பளத்தை எடுக்கக்கூடிய விஷயத்தை தான் நேற்று இந்த இளைஞர்கள் பார்த்தார்களா? சிவப்பு கம்பளத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அசிங்கத்தை எடுத்துக்காட்டி விட்டார்களா? அதனால்தான் இந்த கதறலா என்று நீங்க பார்க்க வேண்டும். காரணம், நீங்க எந்த விஷயத்தை மூடி மறைக்க பார்க்கிறீர்களோ அந்த விஷயத்தை உலக நாடுகளுக்கு முன்பு, இந்தியாவிற்கு முன்பு நீங்களே பல முறை எடுத்து காட்டியிருக்கிறீர்கள். ஆனால் அது உங்களுக்கான ஐடியாலஜி. முதல் முறையாக ஒரு சில இளைஞர்கள் இந்த நாட்டின் முகத்திரையை கிழிக்கும் போது, இந்த நாட்டு அரசியலுடைய, அசிங்கமான அரசியலுடைய முகத்திரையை கிழிக்கும் போது கதறுகிறீர்கள். ஏன் என்று எனக்கு புரியவில்லை. எப்ஸ்டீன் ஃபைல், இந்தியாவில் ஒரு யூனியன் மினிஸ்டருடைய பெயர் அதில் வந்திருக்கிறது. அதை காப்பாற்றுவதற்காக இந்த கதறலா? அல்ல யுஎஸ் இந்தியா ட்ரேட், எப்படி இந்தியாவின் 140 கோடி மக்களை அடமான வைத்து விட்டாரே இந்த நாட்டு மகான் மகாராஜா, மகாமானவ் நரேந்திர மோடி, அதை எக்ஸ்போஸ் செய்து விட்டார்கள். அதற்கான கதறலா? நரேந்திர மோடி இஸ் காம்ப்ரமைஸ் என்கிற இந்த விஷயத்தை ராகுல் காந்தி கூறியது. பிஎம் இஸ் காம்ப்ரமைஸ் என்கிற விஷயத்தை இந்த இளைஞர்கள் கூறினார்கள். வழி கிடையாது. எங்க போராடினாலும், எங்க என்னோட விஷயத்தை எடுத்து வைத்தாலும் எந்த விதமான எஜுகேஷன், எந்த விதமான பதிலும் கிடைக்காத போது எந்த வழியில் நீங்க விட்டிருக்கிறீர்கள், எந்த வழியை நீங்க ஒதுக்கி இருக்கிறீர்கள், எந்த விதமான பதிலை நாம் கொடுக்க முடியும், எதிர்பார்க்க முடியும்?
இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்செல்வது முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களோட கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை செய்தாலே இந்த வீடியோவை ஏராளமான நபர்களும் எடுத்துச் செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து பொருளாதார ரீதியாக உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த நாட்டின் US இந்தியா ட்ரேடை நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த நாட்டு மக்களுக்கு அதில் லாபம் கிடைக்கிறதா? கிடையாது. விவசாயிகளுக்கு கிடையாது. இந்த நாட்டின் எனர்ஜி செக்டருக்கு கிடைக்கிறதா? கிடையாது. செக்யூரிட்டி கிடைக்கிறதா? கிடையாது. இந்த நாட்டின் ஃப்ரீடம், இந்த நாட்டின் சாவர்னிட்டி, இந்த நாட்டின் அடையாளத்தை கூட, the very independence which we got after 200 years of struggle, அதை கூட இன்னைக்கு அமெரிக்கா நிர்ணயம் செய்ய முன்வந்து விட்டால், அதை நீங்க சிவப்பு கம்பளத்தை போட்டு மூடி மறைக்கக்கூடிய வேலையை நீங்க பார்க்கும்போது, மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத், டிஜிட்டல் இந்தியா, டிமானிட்டைசேஷன், GST, இது போன்ற ஏராளமான சிவப்பு கம்பளத்தை இந்த நாட்டு அரசாங்கம் விரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டு ஊடகம் அதை எம்பசைஸ் செய்து, ஆம்பிளிஃபை செய்து காட்டிக் கொண்டிருக்கு. இன்னைக்கு இந்த உண்மையான முகத்தை இவர்கள் பார்த்த உடனே இவர்களால் தாங்க முடியவில்லை. அசிங்கத்தை எடுத்து காட்டி விட்டார்கள். இந்த அசிங்கத்தை நாங்க மூடி மறைத்து வைத்தோமோ, அந்த அசிங்கம் இப்போ வெளிவந்து இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, எப்ஸ்டீன் ஃபைல், இந்தியா US ட்ரேட், AI சம்மிட்டில் இந்த இரண்டு விஷயமுமே வெளிவந்து விட்டதா? அல்ல AI சம்மிட்ல ஏற்கனவே அசிங்கப்பட்டது பத்தாது, ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி மிக நரேந்திர மோடிக்கு, பிஜேபிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி சைனாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரோனை தான் தயாரித்ததாக எடுத்து காட்டினார்கள். அதில் பட்ட அவமானம் பத்தாது என்று இப்ப காங்கிரசினர்கள் அவமானப்படுத்தி விட்டார்கள். இதை நீங்க பார்க்கிறீர்களா? இல்ல. இந்த விஷயத்திற்கான இன்னும் உண்மையான ஆழமான கேள்விகள் இருக்கு, ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இந்த இளைஞர்கள், யூத் காங்கிரஸை சார்ந்த இளைஞர்கள், அவர்கள் உள்ள வந்த ஒரு சில நிமிடத்திற்குள்ளேயே அங்க போலீஸ் வந்தது, அங்க பாதுகாப்பு வந்தது. இந்த அனைத்து நபர்களையுமே கைது செய்தார்கள். முக்கியமாக 4 யூத் காங்கிரஸின் தலைவர்களை நீங்க கைது செய்திருக்கிறீர்கள். கிருஷ்ண ஹரி, நேஷனல் செக்ரட்டரி ஆஃப் இந்தியன் யூத் காங்கிரஸ்; குந்தன் யாதவ், பீகார் பிரதேஷ் செக்ரட்டரி ஆஃப் யூத் காங்கிரஸ்; அஜய் குமார், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் Indian Youth Congress; நரசிம்மா யாதவ், நேஷனல் கோஆர்டினேட்டர் ஆஃப் இந்தியன் யூத் காங்கிரஸ். இந்த 4 நபர்களும் அதே நேரத்தில், அதே நிமிடத்தில் கைது செய்யப்பட்டார். இந்த காட்சியை நீங்க பாருங்கள். அதற்கு மேல் இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்கிறேன். பாருங்கள். As per BJP, as per Narendra Modi's bhaktas, as per entire Godi media, this is a shame to India. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு டிசம்பர் மாதத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, கிறிஸ்துவர்கள், கிறிஸ்டியன், அவர்களுடைய கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது ஒட்டுமொத்த இந்தியாவில் எந்த அளவில் இந்த நாட்டை அவமானப்படுத்தினார்கள், இழிவுபடுத்தினார்கள். அந்த நபர்களில் எத்தனை பேரை கைது செய்தார்கள்? ஒரு நபரை நீங்க எடுத்து காட்டுங்கள், ஒரு கேஸை நீங்க எடுத்து காட்டுங்கள், ஒரு FIR எடுத்து காட்டுங்கள். அவர்களும் இளைஞர்கள், இவர்களும் இளைஞர்கள்.
போராடுவதற்கான ஒரு விதம், அந்த போராடுவதில் எந்த விதமான வயலன்ஸும் கிடையாது. நேற்று ஏஐ சமிட்டில் நடந்த இந்த போராட்டம் எந்த விதமான வயலன்ஸும் கிடையாது. எங்கேயுமே அவர்கள் உடைக்கவில்லை, எதையுமே யாருமே துன்புறுத்தவில்லை. மத ரீதியாக இந்த நாட்டு சட்டத்திற்கு எதிராக எந்த விதமான கோஷங்களையும் வெளிவிடவில்லை. PMS காம்ப்ரமைஸ் என்கிற அந்த வார்த்தையை பேசினார்கள். பட் வாட் தீஸ் பீப்புள் வர் டூயிங்? லிஞ்சிங் நடக்கிறது. ஆங்காங்கே நீங்க பார்த்தீர்கள், ஒவ்வொரு நாளும் பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷதை சார்ந்த நபர்கள் இந்த நாட்டை உடைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அங்க இந்த நாட்டை பற்றி எந்த விதமான தவறும் கிடையாது. And the same Godi media and the same BJP is quiet because that is their agenda. Now I'll come to the main point, the main focus point. அமெரிக்காவுடைய பிரஷர் எந்த அளவில் இந்த நாட்டின் மீது இருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்ல. இதே ஏஐ சமிட்டின் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் அம்பாசிடர்ஸ் வந்தார்கள். இதே ஏஐ சமிட்டில் அவர்கள் பேசிய வார்த்தை என்ன? ஒரு விதமான மிரட்டல் தான் இது. இந்தியா must stop purchasing oil from Russia because America does not want India to buy Russian oil. இந்தியா இதற்கு மேல் ரஷ்யன் ஆயிலை வாங்கக்கூடாது பிகாஸ் அமெரிக்காவிற்கு இது பிடிக்கவில்லை. Look at the time frame. Youth Congress comes on the same time and America comes and puts pressure on India, and both the things happens in the same place, which is AI Summit 2026. And idai பற்றி யாருமே பேசவில்லையே. If you're talking about Youth Congress, few leaders who came and who sloganed against Indian Prime Minister, what was this then? தெளிவாக ஒரு மிரட்டல். அம்பாசிடர்ஸ், இந்தியன் எம்பசியில இருந்து வந்த ஒரு சில ஆபீசர்ஸ்கள் அவர்கள் மிரட்டுகிறார்கள் வெளிப்படையாக. இதை பற்றி எத்தனை ஊடகம் பேசியது? எத்தனை ஊடகம் இதை கண்டித்தது? எத்தனை பிஜேபி சார்ந்த நபர்கள் இதை கண்டித்தார்கள்? உங்களுக்கு என்ன சார், எங்களுடைய நாடு, நாங்க எங்களுடைய கச்சா எண்ணெய் வாங்க போறோம், வாங்கவில்லை என்கிற முடிவை நாங்க தான் எடுக்க போகிறோம். நீங்க யார் என்கிற கேள்வி எதற்காக கேட்கவில்லை? பிகாஸ் actually PM is compromised. PM doesn't want to speak against America. Maybe it is because of Epstein file. அதை பற்றி இன்னும் ஆழமாக வருவதற்கு முன்பு அமெரிக்கா ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பேசினார்கள், அந்த வீடியோவை நீங்க பார்க்க வேண்டும், பாருங்க. Given out too much in the sense that when private conversations happened occurred between the two leaders. We have seen India diversify on their oil. There is a commitment. This is not about India. The United States doesn't want to amplify the war. The president has been very clear on this. He wants this war to end. And so anyone who is in a way still involved with that conflict is something that the president wants to see come to an end in hopes of peace coming. இந்த இடத்தில் ராகுல் காந்தி 5 கேள்விகள் எழுப்பி வைத்திருக்கிறார். நேரடியாக நரேந்திர மோடியை பார்த்து, நேரடியாக இந்த நாட்டு அரசாங்கத்தை, இந்த நாட்டிற்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான அந்த 5 கேள்விகள். இந்த 5 கேள்விகளை பற்றி எந்த மீடியா எடுத்துக்காட்டியது, எந்த மீடியா இதை பற்றி விவாதித்தது என்கிற இந்த கேள்வியை நான் எடுத்து வைக்கிறேன். அலசி பாருங்கள், எங்கேயுமே உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் எந்த கேள்விகள்? Why has the authority to permit India's oil supply been handed over to America? இந்தியாவுடைய ஆயில் சப்ளையை அமெரிக்கா கையில் ஒப்படைப்பதற்கான அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? எதற்காக கொடுத்தீர்கள்? On whose behest was it done? யாருடைய அழுத்தத்தால் இந்த முடிவை நீங்க எடுத்தீர்கள்? இந்தியாவுடைய ஆயில் ட்ரேட் now being handled by America. And why? I don't know. I don't understand. இது மட்டுமல்ல, ராகுல் காந்தி கேட்ட 2வது கேள்வி மிக முக்கியமானது. Why have our farmers been sacrificed to appease America? அமெரிக்காவை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்திய விவசாயிகள், அமெரிக்கா விவசாயிகள் அவர்களுக்கு லாபம் வரணும், இந்திய விவசாயிகள் அழிந்தால் அழிந்துட்டு போறாங்க. இதை எதற்காக நீங்க செய்தீர்கள்? இந்த நாட்டு அரசாங்கம் இதற்காக செய்தது. இன்னும் அந்த ட்ரேட் டீலில் கையெழுத்து போடவில்லை. கையெழுத்து போடுவதற்கு முன்பே look at the confidence of Donald Trump. He's been threatening India. He's been threatening Narendra Modi that I have reversed the trade. Earlier we used to pay India. Now India is paying us. We will not pay anything. We will pay zero.
This is what Donald Trump is saying. He's threatening India. And Narendra Modi and Indian government is quiet. Commerce Minister Piyush Goyal or Foreign External Minister Jaishankar, nobody is talking a word about it. மூன்றாவது கேள்வி, why has a promise been made to import $100 billion worth good from America every year? ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்காட்ட இருந்து $100 பில்லியன் பொருட்களை நாங்க வாங்க போகிறோம், நாங்க வாங்குவோம் என்கிற அந்த ப்ராமிஸை எதற்காக செய்தீர்கள், எந்த கட்டாயத்தில் செய்தீர்கள்? அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் தேவை இல்லையா? இந்தியாவில் தொழில் சாலைகள் வளரக்கூடாதா? இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் ஆறதை விட்டு அங்கிருந்து நீங்க இம்போர்ட் செய்வதற்கான அந்த கட்டாயத்தை அதில் நீங்க எதற்காக கையெழுத்து போட்டீர்கள்? மிக முக்கியமான 4வது பாயிண்ட், இந்தியாவின் டேட்டா காலனி. அமெரிக்காவிற்கு அடுத்து இந்தியாவிடம் மிகப்பெரிய டேட்டா இருக்கு, சைனா அடுத்தபடியா. அப்போ உலக நாடுகளில் ஏஐயை வைத்து, ஏஐனா டேட்டா இருந்தால் மட்டும்தான் அந்த ஏஐக்கான வேலை. உலகத்தில் இருக்கக்கூடிய 20% டேட்டா இந்தியா வழியாக ஜெனரேட் ஆகுது. இதை பற்றி எக்ஸ்போர்ட்ஸ்களை நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக இந்தியாவிடம் ஒரு மிகப்பெரிய டேட்டா இருக்கு. ஆனால் இந்தியாவிடம் அந்த 20% டேட்டாவை செக்யூர் செய்வதற்காக, எடுத்து வைப்பதற்காக இடம் கிடையாது. வெறும் 3% மட்டும்தான், 3% is what Indian data can be stored. We don't even have that. And you're talking about AI. I, Marathi I. இல்லைனா அமெரிக்கா இந்தியா, இதைத்தானே நரேந்திர மோடி கூறுகிறார். It is not artificial intelligence as per Narendra Modi. It is I, Marathi I, or America India. And this is how you will deal with. Because Narendra Modi அல்ல இந்த பிஜேபியோடைய இந்த எஜுகேஷனை பற்றின தகவலை நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் ஏஐ மற்ற ரிசர்ச் டெக்னாலஜி இதில் கோடிக்கணக்கான ரூபாயை எந்த அரசாங்கம் போடுகிறதோ, அதே நேரத்தில் இந்தியா நரேந்திர மோடியின் தலைமையில் நாம் 3000 கோடி ரூபாயை கொடுத்து ஒரு சிலையை கட்டி வைத்திருக்கிறோம், ராமர் கோவிலை கட்டுகிறோம். அயோத்தியா தோ சாக்கி ஹே, காஷி மதுரா பாக்கி ஹே என்கிற இளைஞர்கள், கோவிலாக தெரியக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் திடீர் என்று ஏஐ பற்றி பேசினார். திடீர் என்று ஏஐ நாங்க மிகப்பெரிய அளவில் கொண்டு வர போகிறோம் என்று கூறினால், you're already on a back foot, sir. You're already in the back foot. And why enter such an agreement where India gives so much of receipts, nothing in return? எதற்காக நீங்க இது போன்ற ஒரு அக்ரிமெண்டை போட்டீர்கள்? இதில் இந்தியாவிற்கும் எந்த லாபம் கிடையாது, இந்தியாவிற்கு எந்த ரிட்டர்னும் கிடையாது, எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. அரசாங்கம் இதற்கான பதில் கொடுக்கவில்லை, காமர்ஸ் மினிஸ்ட்ரி இதற்கான பதில் கொடுக்கவில்லை, ஆயில் மினிஸ்ட்ரி இதற்கான பதில் கொடுக்கவில்லை, ஃபாரின் மினிஸ்ட்ரி இதற்கான பதில் கொடுக்கவில்லை, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இதற்கான பதில் கொடுக்கவில்லை, பிரைம் மினிஸ்டர் இதற்கான பதில் கொடுக்கவில்லை. Government and BJP respond to these questions are zero. சிவப்பு கம்பளம் இந்த ஒரு சில இளைஞர்கள் எடுத்து காட்டிட்டார்கள். இதுதான் உண்மையான நிலை. அதனால் இந்த பதற்றம், கோதி மீடியாவின் பதற்றம், அதற்கான காரணம் இதுதான். இது மட்டுமல்ல, ராகுல் காந்தியை தேச துரோகி என்று அடுத்த நிமிஷத்திலிருந்து கூற தொடங்கிவிட்டார். பார்லிமெண்டரி மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு சேஸ் ராகுல் காந்தி மீது தேச துரோக வழக்கு போட வேண்டும். இந்த நாட்டில் ஒரு இளைஞர் இருக்கிறார், ராகுல் காந்தியை நான் சுட்டுக் கொள்ளப் போகிறேன் என்று மிரட்டல் கொடுக்கிறார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான தலைவர்கள் ராகுல் காந்தியை எந்த அளவில் டார்கெட் செய்ய தொடங்கிவிட்டார்கள். அதை நீங்க பார்ப்பதற்கு முன்பு பியூஷ் கோயல் அவர்கள் ராகுல் காந்தியை பற்றி என்ன பேசினார் நீங்க கேட்க வேண்டும், பாருங்கள்.
I saw a very ridiculous proposition that the leader of the opposition, Mr. Rahul Gandhi, who probably doesn't get an audience anywhere else other than the Twitter X handle, make a comment that India has committed to buy $100 billion every year from the US without a counter commitment from the US. 140 करोड़ देशवासियों को एक अच्छा भविष्य देना है, उज्जवल भविष्य देना है, उनकी आशा अपेक्षा आकांक्षाओं को पूरा करना है। उसके लिए स्वाभाविक है हमें अवसर देने पड़ेंगे, अवसर नॉट ऑफिसर्स, opportunities. இது ஒரு பக்கம் இருக்க, எப்ஸ்டீன் ஃபைலை வைத்து ஒட்டுமொத்த அரசாங்கம் ஒரு தனிநபரை எப்ஸ்டீனுடன் அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது, எப்ஸ்டீனுடன் அந்த புரோக்கர் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது he was no one, தனிநபர். இன்னைக்கு he's a union minister, he's a petroleum minister, அது வேற விஷயம். ஹர்தீப் சிங் புரி. உலக நாடுகளில் பல கைதுகள் நடக்க தொடங்கிவிட்டது. முதல் கைது பிரிட்டன் நாட்டின் கிங்ஸ் சார்ல்ஸோடைய தம்பி ஆண்ட்ரியூ மவுண்ட் பெட்டன் பின்ஸ்டர் நேற்று கைது செய்து விட்டார்கள். இதே எப்ஸ்டீன் ஃபைலில் பேர் வந்ததுனால். இந்த நபருடைய விக்டிம், எப்ஸ்டீனுடைய இன்னொரு விக்டிம் வர்ஜீனியா குஃப்ரி. இந்த பெண்ணை பற்றி, இந்த பெண்ணுடைய ஒரு வழக்கை வைத்து 2008ஆம் ஆண்டு எப்ஸ்டீனும் கைதானார். ஹர்தீப் சிங் புரி 2014ஆம் ஆண்டு இந்த நபரை சந்திக்கும் போது எப்ஸ்டீனை பற்றி தெரியவில்லையா, எப்ஸ்டீனுடைய அட்டூழியங்களை பற்றி தெரியவில்லையா? உலக நாடுகள் இங்கே பார்த்தீர்கள்ல, எப்ஸ்டீன் ஃபைல் ஒரு சாதாரணமான ஃபைல் கிடையாது, ஒரு அசிங்கமான ஃபைல். செக்ஷுவல் அபியூஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ப்ராஸ்டிடியூஷன், சின்ன சின்ன குழந்தைகளை வைத்து வியாபாரம் பார்த்த ஒரு நபருடன் எந்த விதமான டீலை நீங்க பார்த்து வருகிறீர்கள்? எந்த விதமான டீலை நீங்க சைன் செய்தீர்கள்? எதற்காக ஹர்தீப் சிங் புரிக்கு இவ்வளவு பெரிய போர்ட்போலியோ கிடைத்தது? இதற்காக ஹர்தீப் சிங் புரியை இன்னைக்கும் இந்த நாட்டு அரசாங்கம் காப்பாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறது. அனைத்தையும் நாங்க அலசி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. துபாயில டிபி வேர்ல்ட் என்கிற ஒரு ஆர்கனைசேஷன் 6 கான்டினென்டில் இவர்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி அந்த கச்சா எண்ணெயுடைய இந்த கம்பெனியுடைய சிஇஓ சுல்தான் அஹமத் பின் சுலைமான், he has to give resignation. லீகல் கேசஸ் உலக நாடுகளில் தொடங்கும் போது அனைத்து நபர்களுமே தன்னுடைய பதவியிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள். பட் ஹர்தீப் சிங் புரி, who was nobody when he was meeting Epstein, and he was going and discussing about Digital India, he was going and talking about Make in India, and இந்த நாட்டு கோதி மீடியாவிற்கு அது அவமானமாக தெரியவில்லை. 4 நபர்கள் அங்க போய் நரேந்திர மோடி காம்ப்ரமைஸ் என்று கூறியது அவமானமாக விட்டதா? இது மட்டுமல்ல, ராகுல் காந்தியை ஒட்டுமொத்த கோதி மீடியா, பிஜேபி சார்ந்த நபர்கள் டார்கெட் செய்ய தொடங்கினார்கள். 2018ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒரு வழக்கு, அதில் ராகுல் காந்தி நேற்று உத்தரப்பிரதேசத்தில் ஆஜரானார். அதாவது அவருடைய பழைய வழக்கெல்லாம் கிளற தொடங்கிவிட்டார்கள். இன்னைக்கு மகாராஷ்டிரா தானேல இருக்கக்கூடிய பிவண்டி கோர்ட்டில் ராகுல் காந்தி ஆஜராகிறார். அது 2014ஆம் ஆண்டு போடப்பட்ட டெஃபமேஷன் வழக்கு. ஆனால் எப்ஸ்டீனை பற்றி இந்த நாட்டு அரசாங்கம் அமைதியாக இருக்கிறது. அதை பற்றி நீங்க பேசக்கூடாது, அதை பற்றி யாருமே வாயை திறக்கக்கூடாது. கடந்த 14 ஆண்டுகளாக டிமானிட்டைசேஷன், G20 சமிட், மேக் இன் இந்தியா, இப்போ ஏஐ சமிட் போன்ற விஷயங்களை வைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசி, அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான பெண்களுடைய பிரச்சனை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிசினஸ், மேனுஃபேக்சரிங், மிடில் கிளாஸோடைய பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்காக இது போன்ற புதிய புதிய நாடகங்களை இந்த நாட்டு அரசாங்கம் அமைத்து வருகிறது. இப்போ to give benefit to America, India is signing a trade deal which is going to kill Indian middle class, Indian farmers, Indian business sector, Indian export, everything. இந்தியாவிற்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. So
இதை வைத்து நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த ஒட்டுமொத்த நாடகம் நரேந்திர மோடி எதற்காக பயப்படுகிறார், எந்த விதமான எப்ஸ்டீன் ஃபைலில் சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் கையில் சிக்கி இருக்கிறது, அதை வைத்து எப்படி மிரட்டுகிறார் என்கிற விஷயத்தை தான் இது எடுத்து காட்டுகிறது. பாரத் மண்டபத்தை ராகுல் காந்தி அவர் தூண்டிவிட்டதால் தான் இந்த இளைஞர்கள் கோஷத்தை போட்டார்கள் என்று ஏராளமான விஷயங்கள் யார் எடுத்து வைக்கிறார்? ராகுல் காந்தியை யார் தேச துரோகி என்று கூறுகிறார்? யூனியன் மினிஸ்டர், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான், சம்பித் பாத்ரா, a spokesperson of BJP, he is calling Rahul Gandhi as தேச துரோகி. யோகி ஆதித்யநாத் அது போன்ற ஏராளமான நபர்கள். And what kind of protest happened in summit? You need to watch it again. Please watch it. मगर राहुल गांधी और कांग्रेस पार्टी, द ट्रेटर्स ऑफ द हाईएस्ट ऑर्डर, देश के सबसे बड़े गद्दार, ये देशद्रोह है। ये हमारे देश की छवि के साथ छेड़छाड़ है। यानी देश की कीमत पर ये लोग खिलवाड़ करना चाहते हैं। இது நாட்டுக்கு ஏற்பட்ட கேவலம். ஓகே, அப்போ சிஏஏ என்ஆர்சி போராட்டம் 2019-20 ஆண்டு நேஷன் வைட் அந்த போராட்டம் நடந்தது. உலக நாடுகள் இதை பற்றி எந்த விதமான எஜுகேஷன் எடுத்து காட்டினார்கள். அப்போ இந்தியாவிற்கு அவமானம் ஏற்படவில்லை. 2020 ஆண்டு டெல்லி ரயட்ஸ் நடந்தது. அப்போ இந்தியாவிற்கு அவமானம் ஏற்படவில்லையா? ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பிட்வீன் 2020 and 2021, விவசாயிகள் 15 மாதங்கள் வரை டெல்லி ரோடுகளில் குளிர், பனி, மழை எதுவாக இருந்தாலும் அதை சகித்துக் கொண்டு போராடி வந்தார்கள். அப்போ இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு, கோதி மீடியாவிற்கு அது அவமானமாக தெரியவில்லை. மணிப்பூர் ரோட்டில் பெண்களை நிர்வாணமாக நடத்தி வந்தார்கள், பரேட் செய்ய வைத்தார்கள். அப்போ இந்த நாட்டு கோதி மீடியாவிற்கோ இந்த நாட்டு அரசாங்கத்திற்கோ அது அவமானமாக தெரியவில்லையா? பிஜேபியை சார்ந்த ஒரு எம்பி நீங்க எடுத்து காட்டுங்கள், ஒரு எம்எல்ஏவை நீங்க எடுத்து காட்டுங்கள், அங்க நடந்தது தவறு, அதை நாங்க கண்டிக்கிறோம், அந்த பெண்களை இப்படி நடத்திய நபர்கள் அவர்கள் இதுவரை தூக்கில் போட்டிருக்கணுமா போட்டிருக்க கூடாது. வாட் வாஸ் நரேந்திர மோடி and பிஜேபி was doing? பெண் வீராங்கனைகள் தன்னுடைய பதக்கங்களை கங்கையில் கரைக்க போனார்கள். இந்த பெண்கள், பிரிஜ் பூஷன் சரண் சிங் பிஜேபியின் ஒரு எம்பி, இந்த மிருகம் செய்த பாலியல் தொல்லை, செக்ஷுவல் ஹராஸ்மெண்டை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்கள் களத்தில் இறங்கினார்கள். இன்னைக்கும் பிரிஜ் பூஷன் சரண் சிங் is a பிஜேபி மெம்பர். இன்னைக்கும் பிரிஜ் பூஷன் சரண் சிங்கோட மகனுக்கு டிக்கெட் கிடைத்திருக்கிறது. அந்த நபரை ஒரு நாள், ஒரு இரவு கூட நீங்க கைது செய்யவில்லை. அப்போ இந்த நாட்டு பிஜேபிக்கோ இந்த நாட்டு மீடியாவிற்கோ அது அவமானமாக தெரியவில்லையா? புல்டோசர் ஜஸ்டிஸ் என்கிற விஷயத்தில் அப்பாவைகளுடைய வீடுகள் இடித்தீர்கள். எந்த சுப்ரீம் கோர்ட் இது தவறு என்று கூறினதோ அதுக்கு மேல் கூட நீங்க புல்டோசர் ஜஸ்டிஸை இன்னும் கைவிடவில்லை. அப்பெல்லாம் இது அவமானமாக தெரியவில்லை. கவ் விஜிலன்ஸ், கவ் ரக்ஷா தல், லிஞ்சிங், இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இது எல்லாம் அவமானமாக தெரியவில்லை. யுஏபிஏ போன்ற சட்டங்களை வைத்து சிஏஏ போராட்டத்தில் கலந்து கொண்ட ஏராளமான விவசாயிகள் மீது அந்த யுஏபிஏ வழக்கை போட்டீர்கள். ஓமர் காலித் மீது வழக்கை போட்டீர்கள். சோனம் வாங்சூ இன்னைக்கும் போராடி கொண்டிருக்கிறார், சிறையில் இருக்கிறார். அப்போ இந்த நாட்டு ஊடகத்திற்கு அதெல்லாம் அவமானமாக தெரியவில்லை. ஆனால் கோவிட்-19 இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் PM கேர்ஸ் என்கிற ஒரு ஃபண்டை நாங்க தொடங்குறோம், இந்த நாட்டு மக்களுக்காக இந்த பணத்தை நாங்க பயன்படுத்துவோம், ஒவ்வொரு ஆபீசஸ்களை மிரட்டி
கட்டாயமாக ஒவ்வொரு நாள் சம்பளத்தை நீங்க வாங்கி போட்டுக்கொண்டீர்கள். 10,000 12,000 கோடி ரூபாய் அந்த அக்கவுண்ட்ல இருக்கு. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி, இந்த ஒட்டுமொத்த பிஜேபி, இதை பற்றி நாங்க கணக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம், இது அரசாங்கத்தோட பணம் கிடையாது, இது எங்களுடைய பணம். Look at the situation of this country. A prime minister is making a fund for himself, which is holding close to 10,000-12,000 crore. And nobody is questioning it. அப்போ இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்தோ இல்ல அந்த அரசாங்கத்திற்கோ எந்த விதமான அவமானமும் ஏற்படவில்லை. ஹரித்வார் தர்ம் சன்சத் அங்க நடந்த அவமானம், ரைட் விங்கர்ஸ்கள் இந்த நாட்டு இஸ்லாமியர்களை பார்த்து இந்த நாட்டை உடைக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள், அப்போல்லாம் அவமானம் ஏற்படவில்லை. நுபுர் சர்மா 2022 ஆண்டு பிஜேபியின் ஸ்போக் பர்சன் நுபுர் சர்மா, உலக நாடுகள் குவைத், கத்தர் இது போன்ற நாடுகள் கூட இந்தியாவை கண்டித்து கடிதங்களை எழுதினார்கள். அப்பெல்லாம் பிஜேபிக்கோ அல்ல கோதி மீடியாவுக்கோ அது அவமானமாக தெரியவில்லை. இந்த 4 இளைஞர்கள் நரேந்திர மோடியை பார்த்து காம்ப்ரமைஸ் என்று கூறியது இமீடியட் அரெஸ்ட். லோக்சபா எலெக்ஷனும் போது இதே நரேந்திர மோடி, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் போன்ற நபர்கள் வந்தேரிகள், இந்த நாட்டு இஸ்லாமியர்கள் வந்தேரிகள் என்று கூறி மட்டன், மங்கள் சூத்திர இது போன்ற விஷயங்களை வைத்து இந்த நாட்டை உடைக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். அப்பெல்லாம் இந்த நாட்டுக்கு அவமானம் ஏற்படவில்லை. இன்னும் எத்தனை எக்ஸாம்பிள்ஸ்களை நான் எடுத்து காட்டுவது. Just imagine if that is wrong, then who is going to question Narendra Modi? Who is going to question Amit Shah? Who is going to question Yogi Adityanath? Who will control Vishwa Hindu Parishad? Who will put ban on Bajrang Dal? Who will put ban on Hindu Raksha Dal? And so on and on and on and on. Who will question all of these people? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.